நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, மன்னவன் எழிற்கோலம் மலை மீதுதான் கொண்டாடும் புனிதோற்சவம், பூமி காணாத புகழோற்சவம், முக்தி நலம் கூட்டும் அழகோற்சவம், மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద, భాగవత ప్రియ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. నిత్య నిర్మల గోవింద, నీలమేఘ శ్యామ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. పురాణ పురుష గోవింద, పుండరికాక్ష గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. నందనందన గోవింద, నవనీత చోర గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. పశుపాలక శ్రీ గోవింద,
ಪಾಪ ವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಿಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಅಯಮೇವ 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 ಆದಿಪುರುಷೋ ಜಯಕರಂ ತಮಹಂ ಶರಣಂ ಭಜಾಮಿ ಅಯಮೇವ ಅಯಮೇವ ಆದಿಪುರುಷೋ ಜಯಕರಂ ತಮಹಂ ಶರಣಂ ಭಜಾಮಿ ब्रह्मोत्सवे शेष गिरीश्वरस्य यात्रां सतश्वेन नरोस्भिसेव्य यात्रां सतश्वेन नरोस्पिव्य अश्वाननत्वं भजते दियास्तो वाजीवतान्यो वरवाक्च भूयात् वाजीवतान्यो वरवाक्ष भूयात् பிரம்மோற்சவத்தில் குதிரை வாகனத்தில் எம்பெருமானை வழிபடுபவர்கள் ஹயக்ரீவனை போல அறிவு, நல்ல உணவு, நல்ல கொடையாளிகளாக ஆவார்கள், நல்ல பேச்சாற்றலையும் பெறுவார்கள் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அஸ்வவாகனத்தில் ஆனந்தமாய் எழுந்தருளும் அந்த இறைவனை, அந்த வெங்கடேசனை பணிந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. 8ஆம் நாள் இரவு குதிரை வாகனத்தில் பெருமாள் பத்மாவதி பரிணயத்திற்காக அவளை பார்ப்பதற்காக எப்படி எழுந்தொழினானோ அதே திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பத்மாவதிம் பரிணினாய சவாஜினம் தம், அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு மிக மிக முக்கிய காரணமாய் அமைந்தது எது தெரியுமா? இந்த குதிரைதான், வேட்டைக்காரனுடைய வேஷம்தான். அதே வேஷத்துடன் இதோ நம்மையும் வசப்படுத்துவதற்காகத்தான் குதிரை மீது ஏறி வருகிறான். இதே பெருமான் பின்னாளில் இந்த கலியுகத்தின் முடிவில் கலியில் மக்களுடைய மனோபாவங்கள் பலவிதமான விகாரங்களை அடைந்திருக்கும் பொழுது, அவர்களுக்கு ஆஸ்திக்யம் குறைந்து மேலும் மேலும் தப்பான காரியங்களை செய்யும் பொழுது அவர்களையெல்லாம் அடக்கி கலியினுடைய தோஷத்தை போக்கடிப்பதற்காக கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறான் அல்லவா? அது தோற்றும்படியாக இன்றைய தினத்தில் இங்கே குதிரை வாகனம், கல்கி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், அழகான குதிரையின் மீது ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், கலியின் தோஷங்களை போக்கும் ஸ்ரீனிவாசன், கலௌ வெங்கடநாயகா என்று ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு அர்ச்சாவதார பெருமானுக்கு பெருமை உண்டு. அதில் கலியுகத்தில் நம் ஸ்ரீனிவாசனுக்கு பெருமை உண்டு. இந்த ஸ்ரீனிவாசன் தான் பின்னாளில் கல்கியாக இதே போன்று குதிரையின் மீது ஆரோகணித்து பாபிகளை எல்லாம் ஒழித்து
சன்மார்க்கத்தை சத்தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய போகிறான் என்பது தோற்றும்படியாகத்தான் 8ஆம் நாள் இரவு குதிரை வாகனத்தில் பெருமானுடைய புறப்பாடு. இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே, இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே, கண்ணென தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே. இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே, கண்ணென தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே. இதோ இதோ பாம்பை கொண்டு கடைகையிலே பார்க்கடலில் வந்ததாம், உச்சை சிரவம் என்று உயர் பேரை கொண்டதாம். பாம்பை கொண்டு கடைகையிலே பார்க்கடலில் வந்ததாம், உச்சை சிரவம் என்று உயர் பேரை கொண்டதாம். இறங்கும் வண்ண பிடர் சிலிர்க்க விஸ்வம் சுற்றும் அஸ்வமாம், அதன் மேல் ஆரோகணம் ஏது அவரோகணம். இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே, கண்ணென தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே. இதோ இதோ கலியின் முடிவில் வருவான் கல்கி அவதாரமாய், உலகில் தர்மம் நிலைக்க ஊழித்தி சொரூபமாய். கலியின் முடிவில் வருவான் கல்கி அவதாரமாய், உலகில் தர்மம் நிலைக்க ஊழித்தி சொரூபமாய். தீயதை
துல்லியருமறுத்து முயன்றுன்னை நோக்கின்றேன் காமதேவாவில் பொங்கலை கொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி உள்வினவாய் பிறந்தான் என்பதோர் இலக்கினில் புகழென்னை முழுக்கமலர் கொண்டு முப்போது முன்னடி வணங்கி தத்துவமிரியன்று நெஞ்சறிந்து வாசகத்தொழி தொன்னை வைதினார் கடல் பொங்கலை கொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகழென்ன விதிக்கிட்டிய நறுமலர் முறுக்கமலர் கொண்டு முப்போது முன்னடி வணங்கி தத்துவமிழியன்று நெஞ்சறிந்து வாசகத்தளி தொன்னை வைதினார் கடல் பொங்கலை கொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகழென்ன விதிக்கிட்டியரில் புராணனின் பேரெழுதி சுரவணர் கொடைக்கலம் प्रदिशः पृथिव्याः सञ्चेत्यस्माग्ने प्रथमोधयेनमुच्यतिष्ठमहते सौभगाय आचरिषद्वपसप्तादे अग्ने ब्रह्माणस्य यशसः सन्वमान्ये स्वामग्ने वृणते ब्राह्मणाय मे शिवो अग्ने संवदने भवानः सपत्नः नाभिमादिजिज्जस्वे गये जागृह्य प्रयच्छन् इहैवाग्ने अभिधारयारयिं मात्वा निक्रन्पूर्वशितो निकारिणः क्षत्रमग्ने सुयममस्तु तुभ्यमुपसत्ता वर्धतान्ते अनिष्कृतः
क्षत्रेणाग्ने स्वायुस्वगोरभस्वमित्रेणाग्ने मित्रधेये यतस्वा सजातानां मध्यमस्थायेधिराज्ञामग्ने विहव्यो देवेहा अतिनिहो अधिश्रिधोत्यजित्तिमत्यनादिमग्ने विश्वाह्यग्ने दुदिता सहस्वाथा स्मभ्यगुं सहवीरागुं रयिन्दाः अनाधृष्यो जातवेदा अनिष्कृतो विराडग्ने क्षत्रभृद्देदेहा विश्वा आशा प्रमुञ्चन्मानुषीर्भिः शिवाभिरद्य परिपाहिनो हृदे बृहस्पते सवितर्बोधयेन गुंसगुंषितञ्चित्सन्तरागुंसगुंषिषाधे वर्धयेनं महते सौभगाय विश्वयेन मनुमदन्तु देवाः अमुत्रभूयादधयत्यमस्य बृहस्पते अभिषस्तेरमुञ्चः प्रत्योहतामश्विना मृत्युमस्मात् देवानामग्नेभिषजाशजेभिः उद्भयन्तमसस्परिपश्यन्तो ज्योतिरुत्तरम् देवं देवत्रा सूर्यमगन्मज्योतिरुत्तरम् समिद्धो अञ्जन्मृतरम् मदीनाम् घृतमग्ने मधुमत्पिन्वमानः वाजीवहन् वाजिनम् जातवेदो देवानाम् वक्षिप्रियमासधस्थम् घृतेनाञ्जन् सम्बभो देवयानान् प्रजानन् वाज्यप्येतु देवान् अनुत्वा सप्ते प्रदिशः सचन्दागस्वधामस्मै यजमानाय धेः येड्यश्चासि वन्द्यश्च वाजिन्नाशुश्चासि मेध्यश्च सप्ते अग्निष्ट्वा देवैर्वसुभिः सजोषाः प्रेतं वह्निं वहतु जातवेदाः स्तीर्णं बर्हिः सुष्टनेमाजुषाणोरुपृथुः प्रथमानं पृथिव्याम् देवेभिर्युक्तमदितिः सजोषास्योनं गृह्णानासु विते दधातु एता उवः सुभगा विश्वरूपा विपक्षोभिश्रयमाणा उदातैः कृष्वास्वदेः कवशः शुम्भमाना द्वारो देवे सुप्रायणा भवन्तो अन्तरा वरुणा चरन्ते मुखै यज्ञानामभिसंविधाने उषासा वागौ सुहिरण्ये सुशिल्पे ऋतस्य यो न विहसादयामे प्रथमा वागौ सरथिना सुवर्णा देवौ पश्यन्तो भुवनानि विश्वा अपि प्रयञ्चोदना वाम्यमाना होतारा ज्योतिः प्रदिशादिशन्ता आदित्यैर्नो भारदेवष्टु यज्ञगौ सरस्वती सह रुद्रैर्न आवेद इडोपहूता वसुभिः सजोषा यज्ञन्नो देवेरमृतेषु दत्ता त्वष्टा वीरम् देवकामम् जजान त्वष्टुरर्वाजायत आशुरश्वः त्वष्टेदम् विश्वम् भुवनम् जजान बहोः कर्तारमिह यक्षिहोतः अश्वो घृतेनात्मन्यासमक्त उपदेवागोरुदुषः पाथयेतो वनस्पतिर्देवलोकम् प्रजानन्नग्निना हव्या स्वदितानि वक्षत् प्रजापतेस्तपसा वावृधानः सद्यो जातो दधिषे यज्ञमग्ने
स्वाहा कृतेन हविषा पुरोगाया हि साध्या हविरदन्तु देवाः अयम् पुरः पुरोऽयमयम् पुरो भुवो भुवः पुरोऽयमयम् पुरो भुवः भुवो भुवः पुरः पुरो भुवस्तस्य तस्य भुवः पुरः पुरो भुवस्तस्य भुवस्तस्य तस्य भुवो भुवस्तस्य प्राणः प्राणस्तस्य भुवो भुवस्तस्य प्राणः तस्य प्राणः प्राणस्तस्य तस्य प्राणो भौवाजनो भौवाजनः प्राणस्तस्य तस्य प्राणो भौवाजनः प्राणो भौवाजनो भौवाजनः प्राणः प्राणो भौवाजनो वसन्तो वसन्तो भौवाजनः प्राणः प्राणो भौवाजनो वसन्तः प्राण इति प्राणः भौवाजनो वसन्तो वसन्तो भौवाजनो भौवाजनो वसन्तः प्राणायनः प्राणायनो वसन्तो भौवाजनो भौवाजनो वसन्तः प्राणायनः वसन्तः प्राणायनः प्राणायनो वसन्तो वसन्तः प्राणायनो गायत्री गायत्री प्राणायनो वसन्तो वसन्तः प्राणायनो गायत्री प्राणायनो गायत्री गायत्री प्राणायनः प्राणायनो गायत्री वासन्ति वासन्ति गायत्री प्राणायनः प्राणायनो गायत्री वासन्ति गायत्री वासन्ति वासन्ति गायत्री गायत्री वासन्ति गायत्र्यै गायत्र्यै वासन्ति गायत्री गायत्री वासन्ति गायत्र्यै वासन्ति गायत्र्यै गायत्र्यै वासन्ति वासन्ति गायत्र्यै गायत्रं गायत्रं गायत्र्यै वासन्ति वासन्ति गायत्र्यै गायत्रं गायत्र्यै गायत्रं गायत्रं गायत्र्यै गायत्र्यै गायत्रं गायत्रात् गायत्रात् गायत्रं गायत्र्यै गायत्र्यै गायत्रं गायत्रात् गायत्रं गायत्रात् गायत्रात् गायत्रं गायत्रं गायत्रादुपागुं सुरुपागुं सुर्गायत्रात् गायत्रं गायत्रं गायत्रादुपागुं सुः गायत्रादुपागुं सुरुपागुं सुर्गायत्रात् गायत्रादुपागुं सुरुपागुं सोरुपागुं सोरुपागुं सुर्गायत्रात् गायत्रादुपागुं सुरुपागुं सोः उपागुं सुरुपागुं सोरुपागुं सोरुपागुं सुरुपागुं सुरुपागुं सोस्त्रिवृत्रिवृदुपागुं सोरुपागुं सुरुपागुं सुरुपागुं सोस्त्रिवृत् उपागुं सुरित्युपा अगुंसुः उपागुं सोस्त्रिवृत्रिवृदुपागुं सोरुपागुं सोस्त्रिवृत्रिवृतस्त्रिवृतस्त्रिवृदुपागुं सोरुपागुं सोस्त्रिवृत्रिवृतः उपागुं सुरित्युपा अगुंसोः त्रिवृत्रिवृतस्त्रिवृतस्त्रिवृत्रिवृत्तो रथन्तरगो रथन्तरं त्रिवृतस्त्रिवृत्रिवृत्रिवृतो रथन्तरम् त्रिवृदिति त्रिवृदो त्रिवृतो रथन्तरगो रथन्तरं त्रिवृतस्त्रिवृतो रथन्तरगो रथन्तरात् रथन्तरात् रथन्तरं त्रिवृतस्त्रिवृतो रथन्तरगो रथन्तरात् त्रिवृत इति त्रिवृतः रथन्तरगो रथन्तरात् रथन्तरात् रथन्तरगो रथन्तरगो रथन्तरात् वसिष्ठो वसिष्ठो रथन्तरात् रथन्तरगो रथन्तरगो रथन्तरात् वसिष्ठः रथन्तरमिति रथं तरम् रथन्तरात् वसिष्ठो वसिष्ठो रथन्तरात् रथन्तरात् वसिष्ठ ऋषिर्वसिष्ठो रथन्तरात् रथन्तरात् वसिष्ठ ऋषिः रथन्तरादिति रथं तराद् वसिष्ठ ऋषिर्वसिष्ठो वसिष्ठ ऋषिः प्रजापति गृहीतया ऋषिर्वसिष्ठो वसिष्ठ ऋषिः प्रजापति गृहीतया प्रजापति गृहीतया प्रजापति गृहीतय ऋषिः प्रजापति गृहीतयात्मजात्मजा प्रजापति गृहीतय ऋषिः प्रजापति गृहीतयात्मजा प्रजापति गृहीतयात्मयात्मया
प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतया त्वया प्राणं प्राणं त्वया प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतया त्वया प्राणं प्रजापतिगृहीतयेति प्रजापति गृहीतया त्वया प्राणं प्राणं त्वया त्वया प्राणं गृह्णामि गृह्णामि प्राणं त्वया त्वया प्राणं गृह्णामि प्राणं गृह्णामि गृह्णामि प्राणं प्राणं गृह्णामि प्रजाभ्यः प्रजाभ्यो गृह्णामि प्राणं प्राणं गृह्णामि प्रजाभ्यः प्राणमिति प्राणं गृह्णामि प्रजाभ्यः प्रजाभ्यो गृह्णामि गृह्णामि प्रजाभ्योऽयमयं प्रजाभ्यो गृह्णामि गृह्णामि प्रजाभ्योऽयम् प्रजाभ्योऽयमयं प्रजाभ्यः प्रजाभ्योऽयं दक्षिणा दक्षिणायं प्रजाभ्यः प्रजाभ्योऽयं दक्षिणा प्रजाभ्य इति प्राजाभ्यः अयं दक्षिणा दक्षिणायमयं दक्षिणा विश्वकर्मा विश्वकर्मा दक्षिणायमयं दक्षिणा विश्वकर्मा दक्षिणा विश्वकर्मा विश्वकर्मा दक्षिणा दक्षिणा विश्वकर्मा तस्य तस्य विश्वकर्मा दक्षिणा दक्षिणा विश्वकर्मा तस्य विश्वकर्मा तस्य तस्य विश्वकर्मा विश्वकर्मा तस्य मनस्तस्य विश्वकर्मा विश्वकर्मा तस्य मनः विश्वकर्मेति विश्वकर्मा तस्य मनो मनस्तस्य तस्य मनो वैश्वकर्मणं वैश्वकर्मणं मनस्तस्य तस्य मनो वैश्वकर्मणं मनो वैश्वकर्मणं वैश्वकर्मणं मनो मनो वैश्वकर्मणं ग्रीष्मो ग्रीष्मो वैश्वकर्मणं मनो मनो वैश्वकर्मणं ग्रीष्मः वैश्वकर्मणं ग्रीष्मो ग्रीष्मो वैश्वकर्मणं वैश्वकर्मणं ग्रीष्मो मानसो मानसो ग्रीष्मो वैश्वकर्मणं वैश्वकर्मणं ग्रीष्मो मानसः वैश्वकर्मणमिति वैश्वकर्मणं ग्रीष्मो मानसो मानसो ग्रीष्मो ग्रीष्मो मानसस्तृष्टुक् तृष्टुङ् मानसो ग्रीष्मो ग्रीष्मो मानसस्तृष्टुक् मानसस्तृष्टुक् तृष्टुङ् मानसो मानसस्तृष्टुक् ग्रैष्मी ग्रैष्मी तृष्टुङ् मानसो मानसस्तृष्टुक् ग्रैष्मी तृष्टुक् ग्रैष्मी ग्रैष्मी तृष्टुक् तृष्टुक् ग्रैष्मी तृष्टुभस्तृष्टुभो ग्रैष्मी तृष्टुक् तृष्टुक् ग्रैष्मी तृष्टुभः ग्रैष्मी तृष्टुभस्तृष्टुभो ग्रैष्मी ग्रैष्मी तृष्टुभ ऐडमैडं दृष्टुभो ग्रैष्मी ग्रैष्मी तृष्टुभ ऐडं तृष्टुभ ऐडमैडं तृष्टुभस्तृष्टुभ ऐडमैडादैडादैडं तृष्टुभस्तृष्टुभ ऐडमैडाद् ऐडमैडादैडादैडमैडमैडादन्तरियामोऽन्तरियाम ऐडादैडमैडमैडादन्तरियामः ऐडादन्तर्यामोऽन्तर्याम ऐडादैडादन्तर्यामोऽन्तर्यामादन्तर्यामादन्तर्याम ऐडादैडादन्तर्यामोऽन्तर्यामात् अन्तर्यामोऽन्तर्यामादन्तर्यामोऽन्तर्यामोऽन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशोऽन्तर्यामादन्तर्यामोऽन्तर्यामोऽन्तर्यामात् पञ्चदशः अन्तर्याम इत्यन्तः यामः अन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशोऽन्तर्यामादन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशात् पञ्चदशात् पञ्चदशोऽन्तर्यामादन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशात् अन्तर्यामादित्यन्तः यामात् पञ्चदशः पञ्चदशात् पञ्चदशात् पञ्चदशः पञ्चदशः पञ्चदशात् बृहत् बृहत् पञ्चदशात् पञ्चदशः पञ्चदशः पञ्चदशात् बृहत् पञ्चदश इति पञ्चदशः पञ्चदशात् बृहत् बृहत् पञ्चदशात् पञ्चदशात् बृहत् बृहतो बृहतो बृहत् पञ्चदशात् पञ्चदशात् बृहत् बृहतः पञ्चदशादिति पञ्चदशात् बृहत्
बृहतो बृहतो बृहत् बृहत् बृहतो भरद्वाजो भरद्वाजो बृहतो बृहत् बृहत् बृहतो भरद्वाजः बृहतो भरद्वाजो भरद्वाजो बृहतो बृहतो भरद्वाज ऋषिर् भरद्वाजो बृहतो बृहतो भरद्वाज ऋषिः भरद्वाज ऋषिर्भरद्वाजो भरद्वाज ऋषिः प्रजापति गृहीतया प्रजापति गृहीतय ऋषिर्भरद्वाजो भरद्वाज ऋषिः प्रजापति गृहीतया ऋषिः प्रजापति गृहीतया प्रजापति गृहीतय ऋषिर् प्रजापति गृहीतया त्वया त्वया प्रजापति गृहीतय ऋषिर् प्रजापति गृहीतया त्वया प्रजापति गृहीतया त्वया त्वया प्रजापति गृहीतया प्रजापति गृहीतया त्वया मनो मनस्त्वया प्रजापति गृहीतया प्रजापति गृहीतया त्वया मनः प्रजापति गृहीतयेति प्रजापति गृहीतया त्वया मनो मनस्त्वया त्वया मनो गृह्णामि गृह्णामि मनस्त्वया त्वया मनो गृह्णामि मनो गृह्णामि गृह्णामि मनो मनो गृह्णामि प्रजाभ्यो गृह्णामि मनो मनो गृह्णामि प्रजाभ्यः आशास्ते यजमानोऽसौ आयुराशास्ते प्रजास्त्वमाशास्ते प्रजातवनस्यामाशास्ते पुरान् देवयज्ञामाशास्ते भूयो हविष्करणमाशास्ते दिव्यन्धामाशास्ते विश्वं प्रियमाशास्ते यदनेन हविषाशास्ते तदस्यात् तदृध्यात् तदस्मै देवारासन्दा तदग्निर्देवो देवेभ्यो मनते वयमग्नेर्मानुषाः इष्टं च रीतं च अभे च नोद्यावा पृथिवी अगुहसस्पाताम् इह गतिर्वामस्येतं च नमो देवेभ्यः हरिः ॐ ஓம் நமோ வெங்கடேஷாய. அன்பர்களே, இன்று நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் 8ஆம் திருநாள். இதில் குதிரை வாகனத்தில் நம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி எழுந்தருள் இருப்பதை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமான தரிசனம். நம் பெருமாளுக்கு அழகான ஒரு பெயர் உண்டு, பரிமேல் அழகர். பரிமேல் அழகர் என்றால் என்ன பொருள்? பரி என்றால் குதிரை, குதிரை மேல் அழகர், அழகன். இவனை காட்டிலும், நம் திருவேங்கடமுடையானை காட்டிலும் அழகர் ஒருவர் உண்டோ? ஆதலால்தான் திருமாலிருஞ்சோலைமலையில் எழுந்தருளியிருக்கும் அழகர் பெருமாளை பரிமேல் அழகர் என்கின்றனர். அவ்வாறே நம் திருவேங்கடமுடையானும் பரிமேல் அழகனாக அற்புதமாக வீற்றிருந்து நமக்கு தரிசனத்தை கொடுத்து நம்மை ஆனந்தமாய் அருள்பாய்ப்பதை நாம் நமஸ்கரிக்கின்றோம். திருவேங்கடமுடையானுடைய பரிபூர்ண அருளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்துருளி வருவது என்பது திருவேங்கடமுடையானுக்கு சாலச் சிறந்தது. ஏனென்றால் நம் திருச்சானூரில் பத்மாவதி தாயாரை பார்த்து காதல் கொண்டு பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக நம் திருவேங்கடமுடையான் குதிரை வாகனத்திலே எழுந்தருளி பத்மாவதி தாயாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் அழகாக கூறுகின்றது. அதுவும் மிக அழகாக பொருந்தி இருப்பது சாலச் சிறந்தது. என்றும் பெருமாள் தன் வக்ஷஸ்தலத்திலே பிராட்டியை பத்மாவதி தாயாரை எப்பொழுதும் சாற்றிக் கொண்டிருக்கின்றான், நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமாள் குதிரை மேறி ஏறி
திருச்சானூர் வந்து நம் பத்மாவதி தாயாரை கண்டு காதலுற்று திருமணம் செய்து கொண்டதை காண்பிப்பது போல் அழகிய சாக்ஷான் மன்மதா என்பதைப் போல் பெருமாள் எழுந்துருளி இருப்பது மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கின்றது நமக்கு. அது மட்டுமா, களவு வெங்கடநாயகா என்பதாக கூறுகின்றது புராணங்கள். கலியுகத்தில் நம் திருவேங்கடமுடையானே பரதேவதை. அனைவருக்கும் உயர்ந்த தேவதை யார் என்றால் நம் திருவேங்கடமுடையானே நம் கலியுகத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார் என்பதாக கூறுகின்றது. அதிலும் கல்கி அவதாரம் என்பது கடைசி அவதாரமாம் எம்பெருமானுக்கு இந்த 4 யுகங்களில், இந்த கல்பத்தில். அந்த கல்கி அவதாரத்தில் எம்பெருமான் எப்படி எழுந்துருள்கின்றான் என்றால் குதிரை மேல் ஏறிக்கொண்டு கேடயத்தை கையில் பிடித்துக்கொண்டு சாட்டையையும் கத்தியையும் பிடித்துக்கொண்டு அற்புதமாக எழுந்துருள்கின்றான். நம்மாழ்வார் கூறுகின்றார், ஆனானால் உடையான் என்று அகுதே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான் மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாரேணமுமாய் கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே. கற்கியாம் அதாவது கல்கி அவதாரத்தை கடைசியாக எம்பெருமான் எடுத்துக்கொண்டு வருகின்றார். தானே இன்னருள் செய்து, தானே இன்னருள் எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு நம் அனைவர் மீதும் மிகவும் மிகவும் கருணையாம். அப்படி அருள்மாடி பொறுகின்ற திருவேங்கடமுடையான் அருள் செய்து இப்படிப்பட்ட அவதாரங்களை எடுத்துக்கொண்டு நம்மை ரட்சிப்பதற்காக எழுந்தருள்கின்றார். ஆகவே இந்த கல்கி அவதாரம் என்பது சிறந்த அவதாரம். ஏனெனில் களவு வெங்கடநாயகா என்ற புராணம் கூறுகின்றபடி திருவேங்கடநாதனாக வெங்கடேஸ்வர சுவாமியாக மலையப்ப பெருமாளாக எழுந்தருளி நம் அனைவரையும் அருள்வதற்காக திருவேங்கடமடையில் எழுந்தருளி இருக்கின்ற நம் பெருமாளே கல்கி அவதாரம் எடுத்துக்கொண்டு வருவதை காண்பிப்பது போல் இந்த குதிரை வாகனமானது அழகாக நமக்கு காட்டுகின்றது. இதை ஆனந்தமாக சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, பெரியாழ்வார் மிக அழகாக கூறுகின்றார், தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவரிவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் என்பதாக கூறுகின்றார். கற்கியாய் முடிப்பான் கோயில், அதாவது கல்கி அவதாரமாக கடைசியில் எடுத்து நம் அனைவரையும் அருள்வதற்காக இந்த குதிரையில் ஏறி இந்த கலியுகத்தில் அவதரித்து நம் அனைவரையும் ரட்சிக்கப் போகின்ற பெருமாள் நம் திருவேங்கடமுடையானான இந்த மலையப்ப சுவாமியே. இந்த வெங்கடாச்சலபதி என்று நம்மால் போற்றப்படுகின்ற இந்த எம்பெருமான், திருவேங்கடத்து எம்பெருமான், அலர்மேல் உரைகின்ற மார்பன், தாயார் உரைகின்ற மார்பனானவன் இந்த பெருமாள் நம்மை அருள்வதற்காக இந்த குதிரை வாகனத்தில் ஏறி நம்மை அனுகிரகிக்கின்றான், அருள்கின்றான் என்பதாக ஆழ்வார்கள் அழகாக கூறுகின்றனர். ஆதலால் இந்த கல்கி அவதாரம் என்பது சாமான்யமான அவதாரம் அல்ல. ஏனெனில் இந்த சம்சார சாகரத்தில் இருப்பவர்களை அனைவரையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். சம்சார கடல் இதில் மாட்டிக்கொண்டிருப்பதால் நாம் அனைவரும் கஷ்டப்படுகின்றோம். இப்படி கஷ்டப்படுவதால் நம்மை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டுமாம். அதற்காக பாவின்யா தசையா பவத்வம்சாய என்கின்றார் வேதாந்த தேசிகன். பவே என்றால் சம்சாரம். இந்த சம்சாரத்திலிருந்து அதை துவம்சம் செய்து நம்மை காப்பாற்றுபவர் இந்த கல்கி அவதாரம். அப்படிப்பட்ட கல்கி அவதாரத்தில் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி குதிரை வாகனத்தில் அருள்கின்றார்.
தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே கண்ணென தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே இதோ இதோ பாம்பை கொண்டு கடைகையிலே பார்க்கடலில் வந்ததாம் உச்சை சிரவம் என்று உயர் பேரை கொண்டதாம் பாம்பை கொண்டு கடைகையிலே பார்க்கடலில் வந்ததாம் உச்சை சிரவம் என்று உயர் பேரை கொண்டதாம் இறங்கும் வண்ண பிடர்சிலிருக்க விஸ்வம் சுற்றும் அஸ்வமாம் அதன் மேல் ஆரோகணம் ஏது அவரோகணம் இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே கண்ணென தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே இதோ இதோ கலியின் முடிவில் வருவான் கல்கி அவதாரமாய் உலகில் தர்மம் நிலைக்க ஊழித்தி சொரூபமாய் கலியின் முடிவில் வருவான் கல்கி அவதாரமாய் உலகில் தர்மம் நிலைக்க ஊழித்தி சொரூபமாய் தீயதைத்தான் தீப்பதற்கு தீனிகர்த்த கோபமாய் ஹிருதயுகத்தை நிறுவும் பெருமானவன் கருணாகரன் இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே கண்ணென தன் மக்கள் காக்கும் மன்னனே மாமாயனே இதோ இதோ புரவியின் மேல் எழுந்தருளும் இறைவனே. இப்படி பெருமாள் திருவேங்கடமுடையான் கல்கி அவதாரம் எடுத்ததை காண்பிப்பது போல் நான் பிற்காலத்தில் கல்கி அவதாரம் எடுக்கப் போகின்றேன் என்பதை காமிப்பது போல் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி நம்மை உய்விக்க வரப்போகின்றார் என்பதை இங்கே காண்கின்றோம், சேவிக்கின்றோம், ஆனந்தப்படுகின்றோம். அது மட்டுமா, கலியுகம் என்றாலே மிகவும் தவறுகள் நடக்கும் யுகமாக உள்ளது. மிக மிக தவறுகள் நடக்கும். இதை விஷ்ணு புராணம், பாகவத புராணம் முதலானவைகள்லாம் அழகாக விவரிக்கின்றன. கலியுகத்தில் அநியாயங்கள் நிறைய நடக்கும், அதர்மங்கள் நிறைய நடக்கும். அந்த அதர்மங்களை எல்லாம் போக்க வேண்டுமென்றால் பெருமாளுடைய அவதாரத்தாலேயே முடியும். பெருமாளே எம்பெருமான் உபதேசிக்கும் பொழுது யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியம் என்பதாக உபதேசிக்கின்றார் திருவேங்கடமுடையான் தன்னுடைய கிருஷ்ணாவதாரத்திலே. எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு குறைவு ஏற்படுகின்றதோ, அதர்மத்திற்கு ஏற்றம் எப்பொழுதெல்லாம் அதிகமாகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னையே சிருஷ்டித்துக் கொள்கின்றேன். அதாவது நானே அவதரிக்கின்றேன். இங்கு இந்த யுகம், திரேதாயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற நியமங்கள் எல்லாம் இல்லை. எந்த யுகமாயிருந்தாலும் சரி, எந்த காலமாயிருந்தாலும் சரி, பெருமாள் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கெடுதி வருகின்றதோ, தர்மம் குறைகின்றதோ, அதர்மங்கள் எப்பொழுது மேலோங்குகின்றதோ அப்பொழுது பெருமாள் அவதரித்து நம் அனைவரையும் ரட்சித்து விடுவார், அதர்மங்களை போக்கி விடுவார். இன்றும் நம் தேசத்தில்
நம்முடைய புண்ணிய பாரத பூமியில் தர்மம் நிலைக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் நம் திருவேங்கடமுடையானுடைய வைபவமே, பிரபாவமே. நம் திருவேங்கடமுடையான் இப்படி பல அவதாரங்களை எடுத்து காப்பாற்றுவதால் தான் தர்மமானது நிலைத்திருக்கின்றது. ஆகவே இந்த கல்கி அவதாரமானது அதர்மங்களை அழிப்பதற்காக, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, நம் அனைவரையும், பக்தர்களையும் சனாதனிகளையும் அனைவரையும் ரட்சிப்பதற்காக எம்பெருமான் திருவேங்கடமுடையான் கல்கி அவதாரம் எடுத்து நம்மை காப்பதற்காகவே வருவதாக இந்த குதிரை வாகனத்தில் ஏறி எழுந்தருள்கின்றார். இன்னொரு விஷயம், குதிரை என்றால் என்ன? பொதுவாகவே குதிரையானது முரட்டுத்தனங்களை காண்பிப்பதாக இருக்கும். ஆரம்பத்தில் அந்த முரட்டு குதிரையை அடக்குவது என்பது கடினமாயிருக்கும். அந்த குதிரையை அடக்கிவிட்டால் நமக்கு நல்ல மார்க்கம் ஏற்படும். பாருங்கள், குதிரையை அடக்கிவிட்டோமானால், முரட்டு குதிரையை சாது குதிரையாக அடக்கிவிட்டோமானால் நமக்கு நல்ல மார்க்கம், நல்ல வழியில் நாம் செல்ல முடியும். அதே குதிரையை அடக்க முடியாவிட்டால் குதிரை எவ்வழியில் போகுமோ அவ்வழியிலேயே நாம் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் என்ன தெரிகின்றது? குதிரை என்றால் என்ன பொருள்? நம்முடைய இந்திரியங்கள், புலன்கள். இந்த புலன்கள் கண்ணால் பார்க்கின்றோம், காதால் கேட்கின்றோம், நாக்கால் சுவைக்கின்றோம், பேசுகின்றோம், செய்கின்றோம், நடக்கின்றோம். எத்தனை காரியங்கள்! 11 புலன்கள் இருப்பதாக உபனிஷத்துக்கள் எல்லாம் கூறுகின்றன. இப்படி 11 இந்திரியங்கள், புலன்கள், இவைகளை நாம் அடக்கி வைத்தோமானால் அவைகளுக்கு நாம் அடங்கக்கூடாது. நமக்கு அவைகள் அடங்க வேண்டும். அப்படி அடங்கினால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? நல்ல மார்க்கத்தில் நாம் போவோம். நம்முடைய மனது, நம்முடைய புத்தி, அறிவு எல்லாம் நல்விஷயத்திலேயே போகும், சன்மார்க்கத்திலேயே போகும். கடோபனிஷத் கூறுகின்றது, இந்த குதிரைகளெல்லாம் இந்திரியங்கள், புலன்கள், இவைகள்லாம் நல்ல தேரோட்டி. இந்த குதிரையை என்ன செய்வான்? நன்றாக அடக்கி ஆழ்வான். அடக்கினால் அந்த குதிரைகள் நல்ல மார்க்கத்தில் நம்மளை கொண்டு அழைத்து செல்லும். அதே மாதிரியாக இந்த இந்திரியங்களை, புலன்களை நாம் அடக்கிவிட்டோம் என்றால் நமக்கு நல்ல மார்க்கத்தை, இந்த வழியை காட்டிக் கொடுக்கும் இந்திரியங்கள். இதோ பார்க்கின்றோம் பெருமாளை, எவ்வளவு ஆனந்தமாய் உள்ளது. கண்ணால் பெருமாளை சேவிக்கின்றோம், காதால் பெருமாளுடைய பாசுரங்களை, கீர்த்தனைகளை கேட்கின்றோம், நாவால் பாடுகின்றோம். அதே மாதிரியாக நாக்கால் அந்த ருச்சியை, துளசீதளத்தை, எம்பெருமான் பிரசாதத்தை நாம் சேர்த்து கொண்டு ஆனந்தமாக அனுபவிக்கின்றோம். நம் கால்களோ பெருமாளை சேவிப்பதற்காகவே போகின்றது. ஆண்டாள் நாச்சியார் கூடும் பொழுது, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்பதாக கூறுகின்றார். அதாவது தூயோமாய் வந்தோம், தூமலர் தூவித் தொழுது சுத்த மனஸ்கனாக நல்ல தூய்மையான மனதுடன் எம்பெருமானுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும், ஆராதனம் பண்ண வேண்டும். அடுத்தது வாயால் பாட வேண்டும், மனதால் எப்பொழுதும் எம்பெருமானையே தியானிக்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். அதற்கும் அவனுடைய அருள் வேண்டும், அதுவும் அவனது இன்னருளே என்பதாக நம்மாழ்வார் கூறுகின்றார். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்பதாக திருமழிசை பிரான் அழகாக கூறுகின்றார். ஆதரனால் எம்பெருமானுடைய அருளை பெற்று நாம் வாயினால் பாட வேண்டும். அது மாதிரி தூமலர்களால் அர்ச்சிப்போம், அது மாதிரி மனதால் சிந்தனை செய்வோம், தியானம் செய்து பெருமாளை அடைவோம். பெருமானே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே. இப்படி எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும் என்பதில் வாயால், மனத்தினால், அதே மாதிரியாக
நம்முடைய உடம்பை கொண்டு காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று கூறுவதைப் போல் நம் உடம்பினால் என் செய்கின்றோமோ அதே மாதிரியாக வாக்கால் எதை பேசுகின்றோமோ அதே மாதிரியாக மனதினால் எதை சிந்தனை செய்கின்றோமோ அது அனைத்தையும் எம்பெருமானுக்கே சமர்ப்பியுங்கள். எம்பெருமானிடமே சமர்ப்பிக்க வேண்டும். நமக்கென்ற ஒன்றும் வைத்துக் கொள்ளக்கூடாது. எதற்காக? நாராயணேதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததாபி நரகே கோரே பதந்தீத் ஏததத்புதம். அழகான ஸ்லோகம். அதாவது நாராயணா என்று ஒரு அழகான சொல் உண்டு. அந்த சொல்லை கூறுவதற்கும் அழகான நாவு உண்டு நமக்கு. அந்த நாக்கு இருக்கும் பொழுது அதையே கூறலாமே. அதை விட்டு எதையோ பேசிக்கொண்டு நாம் காலத்தை இப்படி மோசமாக போக்கிக் கொண்டிருக்கின்றோம். நரகத்தை அடைகின்றோம். அது தவறல்லவா? நாராயணா வெண்ணனா வெண்ணனாவே என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகின்றார். நாராயணா என்று சொல்லாத நாக்கு ஒரு நாக்கா? பெருமாளை கூற வேண்டாமோ? அதனால் நம்முடைய அனைத்து புலன்களாலும் எம்பெருமானையே நினைத்து எம்பெருமானையே தொழுது எம்பெருமானையே துதித்து எம்பெருமான் கோயிலுக்கே போக வேண்டும். குலசேகர பெருமாள் கூறுவது போல் திருமாலையில் முகுந்த மாலையில் கூறுகின்றார் அல்லவா, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பம் என்பதாக. ஹே நாக்கே, நீ முரரிப்பு கேசவனான முரரிப்பு இருக்கின்றானே அந்த பகவான் நம் திருவேங்கடமுடையானையே எப்பொழுதும் கீர்த்தனை செய், பாட வேண்டும். ஆகவே நீ நாக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் பெருமாளையே பாட வேண்டும். நம் கைகளோ பெருமாளையே அர்ச்சனை செய்ய வேண்டும். நம் கால்களோ பெருமாள் கோயிலுக்கே போக வேண்டும். அதனால்தான் வெங்கடாத்ரி யாத்திரை, திருவேங்கட யாத்திரைக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் பெரிய இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். உயர்ந்த இடம் திருவேங்கட யாத்திரை என்பதானது மிகவும் சிறந்த இடம். எப்பொழுதுமே நாம் திருவேங்கட யாத்திரை செய்து கொண்டே இருக்க வேண்டுமாம். போகும் பொழுதெல்லாம் கோவிந்தா, நாராயணா, ஸ்ரீனிவாசா, வெங்கடேஷா என்பதெல்லாம் பெருமாளுடைய திருநாமங்களை கூறிக்கொண்டே போக வேண்டுமாம். பெருமாளுடைய நாமாக்களை நாம் கூவிக்கொண்டே போவதால் அகமம் உள்ளுக்குள்ளும் ஆனந்தம், வெளியிலே ஆனந்தம், அகமும் புறமும் ஆனந்தத்தை அடையுமாம். வார்கடா வந்தன்னருவி வட திருவேங்கடத்தந்தை பேர்பட சொல்லிப் பிதற்றி பித்தரென்றே பிறர் கூற ஊர்வடப்புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குணிப்பர் அமரர் துறப்படுவாரே என்பதாக நம்மாழ்வார் அருள்கின்றார். அழகாக கூறுகின்றார் பாருங்கள். நம் திருவேங்கடமுடையானை கோவிந்தா கோவிந்தா என்று எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார்களாம். இப்படி பெருமாளுடைய திருநாமங்களை நாம் பாடிக்கொண்டே இருந்தால் ஆனந்தம் உண்டாகின்றதான். கேட்பவர்களுக்கு ஆனந்தம், சொல்பவர்கள் கீர்த்தனம் பண்ணுபவர்களுக்கு ஆனந்தம், பகவானுக்கு பரமானந்தம். இப்படி ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அழகான நாமாக்களை எம்பெருமானுக்கு நாம் கீர்த்தனை செய்ய வேண்டும். உலகத்தில் எல்லோரும் திட்டலாம், ஆனால் இதுவே நம் சுரூபம். நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். நாராயணா நமோ நாராயணா ஹரி நாராயணா நாராயண என்ன நாமம், நாராயண என்ன நாமம், நாளும் பாராயணம் செய்தால் லபிக்கும் க்ஷேமம். நாராயண என்ன நாமம், நாளும் பாராயணம் செய்தால் லபிக்கும் க்ஷேமம். நாராயண நமோ நாராயணா. துக்கங்கள் தீரும், தீராத்த
வந்து சேரும். நாராயணா நமோ நாராயணா. நேரிடும் விக்னங்கள் நீங்கும், எல்லா நேரமும் கிருபை கொண்டு தாங்கும். நேரிடும் விக்னங்கள் நீங்கும், எல்லா நேரமும் கிருபை கொண்டு தாங்கும். கார்நிற திருமேனி பூண்ட திவ்ய குருவாயூர் வாணிடும் பாலகிருஷ்ணன். திவ்ய குருவாயூர் வாணிடும் பாலகிருஷ்ணன். நாராயணா என்ன நாமம் நாடும் பாராயணம் செய்தால் லபிக்கும் க்ஷேமம். நாராயணா நமோ நாராயணா. மங்கிய ஜீவித தோஷம் தீர்ന്നു மங்கள ஜீவிதம் நல்கும். மங்கிய ஜீவித தோஷம் தீர்ന്നു மங்கள ஜீவிதம் நல்கும். സംഗീത വേണുഗോപാലൻ. സംഗീത വേണുഗോപാലൻ. സർവ അംഗമായുള്ളവൻ പരിപാലൻ. നാരായണ എന്ന നാമം നാളും പാരായണം ചെയ്താൽ ലഭിക്കും ക്ഷേമം. നാരായണ നമോ നാരായണ. നാരായണ നമോ നാരായണ. இப்படி பெருமாள் நம்மை சிக்ஷிக்க வேண்டும், நாம் தவறு செய்தால் அதை திருத்த வேண்டும் என்பதற்காக குதிரை வாகனத்தில் ஏறி புலன்களை எப்படி அடக்குவது என்பதை குதிரையை அடக்கி காண்பித்து நமக்கு உபதேசிக்கின்றார் பெருமாள். அதற்காகவே இந்த குதிரை வாகனத்தில் ஏறி நம்மை அனுகிரகிக்கின்றார், அருள்கின்றார். இதை ஆனந்தமாக சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த பெருமாள் இப்பொழுதோ வாகனத்திலிருந்து கலைந்து அழகான சாற்றுப்படிகளோடு கூட இதோ இங்கு எழுந்தொழிருக்கின்றார். இப்பொழுதோ திவ்ய பிரபந்தக்காரர்கள், பாராயணக்காரர்கள் அழகாக பாசுரங்களை சாற்றுமுறையை முடித்து காண்பிக்கப் போகிறார்கள். அதையும் நாம் கேட்கப் போகின்றோம். இதிலும் இப்பொழுது கூறியது போல ஞானத்தை, நமக்கு அழகிய தெல்லிய ஞானத்தை அருள்வதற்காக இந்த பெருமாள் குதிரை முகத்தோனாகவும் அவதரித்தார். அதாவது ஹயக்ரீவ அவதாரம். முன்பு கூறியது போல எத்தனையோ அவதாரங்கள், ஹம்சாவதாரம், ஹயக்ரீவ அவதாரம், இன்னும் பல அவதாரங்களை நாம் எத்தனையோ சேவித்திருக்கின்றோம். எவ்வளவோ பாசுரங்கள் கேட்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் எம்பெருமானுடைய அவதாரங்கள் 1, 2 அல்ல, 10 என்று சாமான்யமாக கூறுகின்றோம். உண்மையிலேயே 10 அவதாரங்கள் என்பது அல்ல, பல அவதாரங்கள், எத்தனையோ அவதாரங்கள். அதில் இந்த ஹயக்ரீவ அவதாரம், ஹம்சாவதாரம் முதலான அவதாரங்களும் கூட உயர்ந்த அவதாரங்கள். நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக வந்த அவதாரங்களில் இந்த ஹயக்ரீவ அவதாரமும் நமக்கு உயர்ந்தது. வேதங்களை மீட்டுக் கொடுத்தது, அனைத்தையும் உபதேசித்தது. அதனால் இந்த ஹயக்ரீவ அவதாரமானது மிக மிக சிறந்தது என்பதனால் அதையும் நாம் ஏற்று அதே சரி. Viva
नमो नमो नारायण श्रीहरि नारायण नमो नमो नारायण श्रीहरि नारायण निरन्तरं என்றென்றுமே நீயே நாராயண நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண வெங்கடநாதா திருமலை வாசா ஸ்ரீனிவாசா சாந்தரூபா கோவிந்தா கோவிந்தா திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம்
நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா வரந்தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா வரம் தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா தாமரை கண்ணா கார்முகில் வண்ணா திருமகள் தலைவா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா வெங்கடரமணா சங்கடஹரணா கஷ்ட நிவாரணா ஹரிநாராயண கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் நமோ நமோ ஸ்ரீ மாதவா ஸ்ரீஹரி மதுசூதன நமோ நமோ ஸ்ரீ மாதவா ஸ்ரீஹரி மதுசூதன அனைத்திலும் முன் ரூபமே ஸ்ரீமன்னாராயண அனைத்திலும் முன் ரூபமே ஸ்ரீமன்னாராயண கருணை கடலே கலியுக வரதா உலகினை அளந்தா உலகினை காப்பா கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் இப்படி நம் திருவேங்கடமுடையானுக்கு இதோ இந்த பாட்டில் கேட்டபடி கலியுக வரதன் என்பதாக பெயர். அதாவது வரதன் என்றால் உயர்ந்ததை கொடுப்பதால் வரதன் என்று பெருமாளுக்கு பெயர். வரம் என்றால் உயர்ந்தது, உயர்ந்ததை நமக்கு கொடுப்பவர் பெருமாள் வரதர், கலியுக வரதர். நம் திருவேங்கடமுடையானே கலியுகத்துக்கு எம்பெருமான். ஆனால் இதெல்லாம் சாதாரணமே, கலியுகத்திற்கு என்பதல்ல, எல்லா யுகத்திற்கும் நம் பெருமாளே உயர்ந்த பெருமாள். நம் பெருமாளே நம்மை அருளும் பெருமாள், நமக்கு வரங்களை கொடுக்கும் பெருமாள். ஆகையினால்தான் அம்சாவதாரம் எடுத்த பொழுதும் சரி, அயக்ரீவாவதாரம் எடுத்த பொழுதும் சரி, எல்லா சமயங்களிலும் வரதனாகவே நம் திருவேங்கடமுடையான் இருந்ததை புராணங்களில் காண்கின்றோம். அதாவது உயர்ந்ததான வேதங்களை கொடுத்தவர்,
கௌதம மகரிஷி கூறுகின்றார், வேதோகிலோ தர்ம மூலம் என்பதாக. வேதமல்லவோ அனைத்து சனாதன தர்மங்களுக்கும் பரமப்பிரமாணமாக வேறாக உள்ளது. ஆகவே இதுவே வேர் போன்று வேர் அனைத்து தர்மங்களுக்கும் வேறாக உள்ளது வேதமே. அந்த வேதமானது காணாமல் போய்விட்டது, உலகமே இருண்டு விட்டது. அந்த சமயத்தில் ஒரு சமயம் பெருமாள் ஹம்சாவதாரத்தை எடுத்து அற்புதமான ராஜஹம்சமாக அவதரித்து அன்னமாய் அவதரித்து நமக்கெல்லாம் வேதத்தை முட்டுக் கொடுத்தார் ஒரு சமயம். அதே போலவே பெருமாள் இந்த ஹயக்ரீவாவதாரம், ஹயம் என்றால் குதிரை, குதிரையை முகமாகவும் மீதியெல்லாம் தேவதையாகவும் அழகான பெருமாளுடைய திரு அவயவங்கள் திருமேனியை உடைய அவதாரம் குதிரை முகத்தோன், ஹயவதனர், ஹயக்ரீவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஹயக்ரீவாவதாரத்தை எடுத்தார். அப்படி எடுத்து எது நமக்கு பிரதானமான மூலமாக வேறாக உள்ளதோ அது அனைத்தையும் நமக்கு அருள் கொடுத்தார், அனுகிரகித்தார். பாருங்கள், திருமங்கை மன்னன் அழகாக பாடுகின்றார். எப்படி பாடுகின்றார்? முன்னிவ்வுலகேழும் இருள் மண்டியுண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் சென்னல் மலி கதிர்கவரி வீச சங்கமவை முரள செங்கமல மலர ஏறி அன்னம் மணிப்படையோடும் அமரும் செல்வத்து அணியெழுந்தூர் நின்று வந்த அமரர் கோவே என்பதாக திருமங்கை ஆழ்வார் பாடுகின்றார். அதாவது முன் ஒரு காலகட்டத்தில் இவ்வுலகேழும் இருள்மண்டி என்ன அந்தகாரமாம், அஞ்ஞானமாம், தத்துவமென்றாலே தெரியவில்லை, எல்லாம் போய்விட்டது, இருண்டு போய்விட்டது. முனிவர்களும் அது மட்டுமா, தானவர்கள் அசுரர்களுக்கு கூட ஒன்றும் தெரியவில்லையாம், அவர்களெல்லாம் மயங்கி கிடக்கின்றார்களாம். அப்பொழுது வந்து பண்ணு கலை நால்வேத பொருளையெல்லாம், 4 வேதங்களினுடைய பொருள் அது அனைத்தையும் பரிமுகமாய் அருளைய எம் பரமன். பரி என்றால் குதிரை, குதிரை முகமாக எம்பெருமான் அவதரித்து நாம் அனைவரும் நல்ல கதியை அடைய வேண்டும், நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமானது. அத்தியாசீன துரங்க வக்திர விலசத் ஜிஹ்வாக்ர சிம்மாசனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே யஸ்யாசோ பஜதே கதாச்சித் அஜஹத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணா என்பதாக ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருள்கின்றார். அதாவது நம்முடைய நாக்கின் நுனியிலே சிம்மாசனமாக நம் நாக்கின் நுனியை கொண்டு அதில் அமர்ந்திருக்கின்றாராம் அயக்ரீவர். அவர் ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்து நம்மை பேச வைக்கின்றார். வெள்ளை பரிமுகர் தேசிகிறார் என்றெல்லாம் கூறப்பட்ட ஆனந்தமான அயக்ரீவாவதாரத்தை நாம் இன்று சேவிக்கின்றோம்.
प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरः सदा अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं नमो भगवते पुरुषाय तुभ्यं